விஜயை நோக்கி நீதியரசர்கள் சரமாரியான கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, தலைமைத்துவ பண்பே விஜய்க்கு கிடையாது, இதெல்லாம் ஒரு கட்சியா? இன்னும் ஏன் விஜயை நீங்க கைது செய்யாம இருக்கீங்க, அந்த வாகனத்தை ஏன் இன்னும் பறிமுதல் செய்யாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீதியரசர்கள் கேட்டிருக்கிறாங்க. என்ன ஏது, இன்னைக்கு எதுக்கு விஜயோட வீட்டுல கடுமையான போலீஸ் பாதுகாப்பு, இயல்புல இல்லாத அளவுக்கு இன்னைக்கு எதுக்கு கடுமையா போலீஸ் பாதுகாப்பு அதிகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு தளபதியினால அந்த போர் வீரர்களை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா அந்த படையினால வெற்றியை நோக்கி பயணிக்க முடியாது. ஒரு கட்சி தலைவனால அவனுடைய தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா அந்த அந்த கூட்டத்தை நம்ம கும்பல்னு சொல்லணும். கூட்டத்துக்கும் கும்பலுக்கு இருக்க வித்தியாசம், ஒரு கூட்டம் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு நடைமுறை இருக்கும், ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கும், அந்த அந்த கூட்டத்துக்குன்னு ஒரு தலைவன் இருப்பான். ஆனா என்னைக்காச்சும் நீங்க கும்பலுக்குன்னு ஒரு தலைவன் இருக்குமானா? இருக்க மாட்டான். கும்பல் மனநிலை இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கக்கூடிய மக்களை நம்ம விஜய் அவர் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அவர் அதை விரும்புறாரு. இன்னைக்கு நீதிமன்றம் விஜயை நோக்கி சரமாரியான கேள்வி எழுப்பியிருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த சம்பவம் நடக்குது, 41 பேர் உயிரிழக்கிறாங்க, இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு விஜய் ஏன் அந்த இடத்துக்கு போகல? விஜய் ஏன் சம்பவம் நடந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகல? அந்த ஊர்லயே ஏன் விஜய் இல்ல? விஜய் தான் அந்த கட்சியுடைய தலைவரா இருக்கும்போது விஜய் தானே முன்னாடி நின்று அங்க விஷயத்துக்கு எல்லாம் மேற்பார்வையிட்டு இருக்கணும். குறைந்தபட்சம் அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறதையாச்சும் விஜய் நின்று கண்காணிச்சிருக்கணும். அதுவும் இல்லாம புஷி ஆனந்த் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்கும் பட்சத்துல புஷி ஆனந்த் அவராச்சும் அட்லீஸ்ட் அந்த இடத்துல நின்று அங்க ஒரு உதவிகள் செய்யறதாகட்டும், மருத்துவ உதவிகளோ, அந்த இறந்து போனவங்க வீட்டை அட்டன் பண்றதோ, அங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு கை கால் அடிபட்டு இருக்கு பல பேத்துக்கு, அவங்களுக்கான ரத்தம் பிளட் டொனேஷனோ, இந்த மாதிரியான எந்த செயல்பாட்டிலையும் அவரோ அவரோட கட்சி தலைவரோ கட்சியுடைய தொண்டர்களோ யாருமே ஈடுபடாததுக்கு என்ன காரணம்? இது ஒரு கட்சியா அப்படின்னு சொல்லி நீதியரசர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளவு பெரிய சர்ச்சைக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த வாகனத்தை இன்னும் ஏன் பறிமுதல் செய்யாம இருக்கீங்கன்னு சொல்லி கடுமையான கேள்விகளை தமிழ்நாடு அரசு நோக்கி எழுப்பியிருக்காங்க. ஆனா நீதியரசர்கள் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அந்த வண்டியை வச்சு. இன்னும் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக பர்மிஷன் லெட்டர், புதுச்சேரியில அடுத்த கட்டமான கூட்டத்துக்கு பர்மிஷன் லெட்டர் கொடுக்குற அளவுக்கு அவங்க தயாராயிட்டு இருக்காங்க. நம்ம கட்சியோட அடுத்த கட்ட கூட்டம் எப்படி நடத்தலாம், மக்கள் சந்திப்பு எப்படி பண்ணலாங்கிறத ஒரு கலந்தாய்வு கூட்டம் எல்லாம் தயார் செஞ்சு அவங்க திட்டமிட்டு இருக்காங்கிறது நீதியரசர்களுக்கு தெரியுமான்னு தெரியல. எல்லாத்தையும் தாண்டி நம்ம இன்னும் ரொம்ப கூர்மையா கவனிக்க வேண்டியது என்னன்னா, புஷி ஆனந்த் அவர் தரப்பு ஒரு மனுவா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த கூட்டம் நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இந்த கூட்டத்தை ஒருங்கிணைச்சு நடத்தினது அந்த கரூர் மாவட்ட செயலாளர் தான், அவரையும் அரசு கைது செஞ்சிருச்சு, அதனால இந்த வழக்கு முடிஞ்சிருச்சு, இந்த வழக்குக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அந்த ஒட்டுமொத்த கட்சியோடைய பொதுச் செயலாளர் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சிருக்காரு. இன்னொன்னு ஆதவ் அர்ஜுன் சொல்லக்கூடிய ஆதவ் அர்ஜுன் அவர் தரப்பு மனுவில் என்ன சொல்லிருக்காங்க, இந்த 41 பேர் இறந்து போயிருக்காங்க, இந்த 41 பேர் இந்த கூட்டத்துலதான் இறந்து போனாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கோர்ட்டை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காரு. இதெல்லாம் வச்சுட்டுதான் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்புணர்வே கிடையாதா அப்படிங்கிற சரமாரியான கேள்விகளை தாவேக்காவை நோக்கியும் எழுப்பியிருக்காரு. விஜயோடைய பேரை இன்னும் ஏன் குற்றவாளி பட்டியல்ல இணைக்கப்பெறல அப்படின்னு சொல்லி கேள்வியை நம்ம தமிழ்நாடு அரசை நோக்கி எழுப்பியிருக்காங்க. நம்ம நீதித்துறை, தமிழ்நாடு அரசு ஒரு மிதப்போக்க கையாளுது இந்த தாவேக்கா கட்சியை நோக்கி அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டையே எழுப்பியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, அடிக்கிற மாதிரி அடிக்கிறது, தடுக்கிற மாதிரி தடுக்கிறது, இது எல்லாமே ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் மாதிரி நமக்கு தோணுது. ஏன்னா ஒரு தமிழ்நாடு அரசுன்னு சொல்லும் போது காவல்துறையும் தாண்டி நம்ம அரசு இன்னும் கடுபடியான ஒரு நடவடிக்கைகளை ஈடுபட்டாதான் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும். வெறும் நிதியை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? கற்பனை செஞ்சு பாருங்க வாக்கலாம். 20 லட்சம்ங்கிறாங்க, 30 லட்சம்ங்கிறாங்க. என்னது கெரியரோட உச்சத்துல, எப்படி கெரியரோட உச்சத்துல விட்டு அத்தனை கோடி ரூபாய் காசை விட்டுட்டு வந்த விஜய், அவரை நோக்கி அவரை பார்க்கறதுக்காக வந்த மக்கள் இறந்து போயிருக்காங்க. அவருக்கு வெறும் 20 லட்சம் தான் தருவேங்கிறார். அவர் சென்னையிலிருந்து நம்ம அந்த சார்ட்டர்ட் பிளைட்டுடைய வாடகை ஒரு நாள் ஒரு வரதரம் வந்துட்டு போற வாடகை மட்டும் 14 இருந்து 15 லட்சம்ங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவரோட உயிருக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு வெறும் 20 லட்சம் தானா? அதையும் தாண்டி
3 நாள் 3 பகல் 3 இரவு கழிச்சு விஜய் ஒரு காணொலி வீடியோ ஒன்று பதிவிட்டிருக்கா. அப்படி அந்த வீடியோல குறைந்தபட்சம் ஒரு சாரிங்கிற ஒரு வார்த்தை கூட அவர் எந்த இடத்துலயும் பதிவு செஞ்சதா நம்ம பார்க்கல. நான் லேட்டா வந்துட்டேன், என் மேலதான் தப்பு, நான் இனிமே எந்த கூட்டத்துக்கும் லேட்டா வரமாட்டேன், ஆன் டைம் நம்ம என்ன சொல்றோமோ அதான் நாங்க செய்வோம், 12:30 மணிக்கு கரூர் வர்றோம் அப்படின்னா அந்த கரூருக்கு 12 மணிக்கு நான் வந்து நிற்பேன், இதுதான் என்னுடைய பொறுப்பு, என் மேல தவறு நடந்துருச்சு, அந்த டிஐஜி சொன்னதையும் மீறி அந்த கூட்டத்தை நான் வந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லயே அந்த வாகனத்தை நிறுத்தி பரப்புரை செஞ்சிருந்தேன் அப்படின்னா இந்த அசம்பாவிதத்தை நம்ம தடுத்திருக்கலாம். அதையும் மீறி எனக்கு முன் அனுபவம் இல்லை, நான் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், எங்க யாருக்கும் ஒரு அனுபவம் இல்லாத காரணத்தால இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, நான் ரொம்ப 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 வருத்தப்படுறேன், இனிமே இந்த மாதிரி சம்பவம் நடக்காது, நான் பாதிக்கப்பட்டவங்கள கட்டாயமா நான் வந்து பாக்குறேன்னு சொல்லக்கூடாது, நேர்ல போய் பார்த்துருக்கணும், இத்தனையும் நீங்க செஞ்சிருக்கணும். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போயிருந்தா உங்களை என்ன பண்ணிடுவாங்க? அதிகபட்சம் உங்களை என்ன பண்ணிடுவாங்க? ஒரு தைரியம் வேணுங்க. இன்னைக்கு நீங்க போய் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்த நாள் நீங்க வரல, அதுக்கப்புறம் உங்க பொதுச் செயலாளர் வரல, உங்க கட்சி சார்பா யாருமே அந்த இடத்துக்கு போகல, இறுதி அஞ்சலியே முடிஞ்சிருச்சு, இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, சாமி கும்பிட காரியம் ஆரம்பிச்சிட்டாங்க, காரியத்துக்காச்சும் போய் கலந்துப்பீங்களா? அதுக்கு ஒரு தைரியம் இல்லை. ஆனா நீங்க வீட்டுல போய் உட்கார்ந்துக்கிட்டு சிஎம் சார் என்ன வேணா பண்ணுங்க, என் கட்சிக்காரனை விட்டுருங்க, நாங்க என்ன தப்பு செஞ்சோம், நாங்க அந்த கூட்டத்துல போய் பேசினதை தவிர்த்து நாங்க வேற என்ன தப்பு செஞ்சோம்னு கேக்குறீங்க. உங்களுக்கு எல்லாம் வந்து குறைந்தபட்சம் ஒரு மனசாட்சி வேண்டாமா? உங்களை பார்க்க வந்த உயிர்கள் 41 பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரு ஜனநாயக பூர்வமான இந்த நாட்டுல ஒரு மன்னிப்பு நீங்க கேட்டீங்கன்னா அத்தனை பேர்த்தோட மனசும் ஒரு நிதானப்படும். ஆனா மன்னிப்பு நீங்க கேட்கறதையும் தாண்டி உங்களுடைய தாவேக்கா இந்த விஜய் கிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, விஜய் செய்யக்கூடிய விஷயம், விஜய் வந்து அவருடைய ரசிகர்களை வந்து சரியா வழி நடத்துறது இல்ல, அவங்க செய்யக்கூடிய குரங்கு சேட்டைகளையும், அவங்க செய்யக்கூடிய ஒரு அரசை மீறி, அரசுடைய விதிமுறைகளை மீறி அவர் செய்யக்கூடிய ஒரு சில நடவடிக்கைகளை விஜய் ஒரு நாள் கூட கண்டிச்சது கிடையாது. விஜய் வந்து மோடி சார் மோடியை பார்த்து பேசுறாரு, ஸ்டாலின் சார் ஸ்டாலினை பார்த்து பேசுறாரு, ஏதேதோ பேசுறாரு. ஆனா ஒரு நாளாச்சும் அவர் தொண்டர்களை பார்த்து அவர் வந்து கண்டிச்சிருக்காரா? தன் தொண்டர்கள் என்ன சேட்டை செஞ்சுட்டு இருக்காங்க? அந்த நாமக்கல் டு டுவர்ட்ஸ் கரூர் அவர் வரும்போது அந்த ரோட பாத்தீங்க அப்படின்னா மெயின் பைபாஸ் ரோடு, 6 வண்டி 6 லாரி, இந்த சைடு 3 லாரி, இந்த சைடு 3 பெரிய லாரி வரக்கூடிய அளவுக்கான பெரிய சாலையை இவங்க முழுமைக்கும் ஆக்கிரமிச்சு ஒன்வேல வராங்க. அவங்களுடைய தொண்டர்கள் ஒன்வேல வராங்க. வரும்போது விஜயோட வண்டி கடையிலேயே 2-3 பேர் விழுகிறாங்க. அதை எல்லாத்தையும் விஜய் வந்து பார்த்துக்கிட்டே வராரு, ரசிச்சுக்கிட்டே வராரு. அந்த கூட்டத்துல நிக்க கூட இடம் இல்லாம அத்தனை பேர் தள்ளு முள்ள ஈடுபட்டு இருக்கும்போது விஜய் வந்து அந்த வாகனத்தை அந்த கூட்டத்துக்குள்ள கொண்டு போக வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அந்த இடத்துல நின்று பேசினா அங்க வந்தவங்களே யாரும் விஜயோட பேச்சு கேட்க வந்தது கிடையாது, எல்லாரும் விஜய் பார்க்க வந்தவங்க தான். விஜய் நின்று அங்க கை காட்டினா எல்லாரும் கலைஞ்சு போயிருப்பாங்க. அப்ப நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, விஜய் எவ்வளவு பெரிய வன்முறையாளர், விஜய் எவ்வளவு பெரிய தவறு அளிச்சிருக்காரு அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்க. 12 மணிக்கு நான் கரூர்ல இந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி நீங்க அறிவிக்கிறீங்க, ஆனா காவல்துறை கிட்ட 3 மணிக்கு தான் பர்மிஷனே வாங்கியிருக்கீங்க, அதுக்கப்புறம் 7 மணிக்கு வரீங்க, இந்த லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல கையை காட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டா போறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு வேலை இது. அதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வடிவேல் ஜோக்ல வரும், வடிவேல் வந்து ஒரு கிரிக்கெட் டீமுக்கு ஆள் சேர்த்திட்டு இருப்பார். அந்த நேரத்துல அவர் ஆள்கள் பத்தாத நேரத்துல அவர் கோயில் வாசத்துல ஒரு பிச்சைக்காரனை பார்ப்பாரு, அவன் தேங்காய் உடைக்கும் போது கரெக்டா ஓடி போய் பொறுக்கிறான். இதைய பார்த்த வடிவேலு இவனை நம்ம கிரிக்கெட் டீமுக்கு சேர்த்துக்கலாம், இவன் நல்லா பால் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இணைச்சிட்டு அந்த கிரிக்கெட் மைதானத்துக்கு அவருக்கு வேணுங்கிற கிளவுஸ் எல்லாம் போட்டு கூட்டிட்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா, அவன் சரியா விளையாடுமான்னு பார்த்தா அவன் என்ன பண்றான், பிச்சை எடுக்கிறான், அம்மா தாயே அப்படின்னு பிச்சை எடுக்கிறான். அதுபோல நம்ம தமிழக இளைஞர்கள் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசியல் சூழலும் அந்த மாதிரி மாறி இருக்கு. நம்ம தமிழக இளைஞர் விஜய் வந்து ஒரு நல்ல நடிகர், நல்லா நடிக்கிறாரு, ஒரு விரல் புரட்சியேன்னு பாட்டெல்லாம் பாடுறாரு, ஆள போறான் தமிழன்னு வீடியோலாம் பண்றாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து மயங்கி இன்னைக்கு அவரை ஒரு தலைவனா ஏத்துக்கிட்டு அவரை நம்பி ஒரு அரசியல் கட்சியை கட்டமைச்சு அப்படி பண்ணும்போது அவர் என்ன பண்றாரு, அவர் அரசியலா பண்றாரு, மறுபடியும் அதே மாதிரி சினிமா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி அந்த பிச்சைக்கான வந்து எப்படி கிரிக்கெட் கிரவுண்ட்ல போய் பிச்சை எடுத்தானோ அதே மாதிரி விஜய் வந்து இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல நடிகர் இருந்தாலும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு நீங்க ஒரு தலைவரா வாங்கன்னு சொல்லி மக்கள் அழைச்சிட்டு வந்தா அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டு வீட்டுல போய் உட்காந்துட்டு வீடியோ எடுக்கிறாரு, வீடியோ எடுத்து நடிச்சு காட்டுறாரு. இப்படியே பாவமா பேசுறதும், அப்ப இப்படி திரும்பி சிஎம் சார் அப்படிங்கிறதும், இன்னொரு பஞ்ச் டைலாக் தான், ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு ஒன்று சொல்லி பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் என்ன நம்ம பசங்க போட்டாங்க, அது ஒண்ணுதான் வெயிட்டிங், ஐ எம் வெயிட்டிங்னு ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தாரு, இனி ஒரு நல்ல பினிஷிங்கா வந்திருக்கும். அவருக்கு அதுதான் தெரியும்,
அவரால் அதை தான் செய்ய முடியும். அவரால நல்ல நடிகனை கூட்டிட்டு வந்து நீ வந்து கட்சி தலைவனா ஒரு ஒரு உன்னுடைய ஒட்டுமொத்த அரசியலையும் அவன்கிட்ட நீ ஒப்படைச்சின்னா அவன் இப்படிதான் பண்ணுவான். தமிழக இளைஞர்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். ஒரு நல்ல நடிகனால ஒரு நல்ல மருத்துவனா மருத்துவ சிகிச்சையை செய்ய முடியாது. ஒரு நல்ல நடிகனால எப்படி ஒரு வீடை நல்லபடியா ஒரு வீடை கெட்ட முடியாதோ, ஒருவேளை அவன் கெட்டுனா அந்த வீடு எவ்வளவு கேவலமா இருக்குமோ, அது போலதான் வெறும் ஒரு நடிகனால மக்கள் தலைவனாவோ, மக்கள் விரும்பக்கூடிய ஒரு அரசியல்வாதியாவோ, ஒரு முதலமைச்சர், எம்எல்ஏ, மக்கள் பிரதிநிதியெல்லாம் விட்டுருங்க, ஒரு நல்ல ஒரு தலைவனா மக்கள் பிரதிநிதியா மாற முடியாது அப்படிங்கிறத உணருங்க.